பரவாயில்லையே, அதை நீ அவ்வளோ படிச்சிட்டியா? ஆமாண்டி. படிச்சுட்டு வரலன்னா டெஸ்ட்டில் நல்லா மாட்டுவேண்டி நான். அதனால தான் படிச்சுட்டு வந்தேன். சும்மா ரிவிஷன்ஸ் மாரி தான் பண்ணிட்டு வந்தேனே. அதுவும் காலையில் தான் பண்ணேன். சரி சரி, ஏதோ ஒன்று படிச்சல்ல போதும், அதை வச்சு சமாளிச்சுக்கலாம். அதில் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும்டி. அப்புறம் உள்ளே இருக்கிறதுலாம் நம்ம கொஞ்சம் வச்சு அப்படியே கதை அடிச்சுக்கலாம். அதே போல தாண்டி ரிவைஸ் பண்ணிட்டு வந்திருக்கேனே. அப்போ சரி, கண்டிப்பாக சமாளிச்சிடலாம். ஆமாம், நீ அன்னைக்கு நான் மேம் சொல்லி கொடுக்கும்போதே கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன்டி. அதனால இப்போ ஜஸ்ட் ஒரு வாட்டி பார்த்தா போதும், எப்படினாலும் எழுதிடுவேன். ஆமாம்ல, நீங்கள் படிப்பிஸ்ட்டு, நாங்களாம் அப்படியா? லீவ் போட்டதுனால கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. லீவ் போடாட்டி நீ தான் இருக்கிறதுலே பெரிய படிப்பிஸ்ட்டு. நீ என்ன சொல்கிறியா? யாரு? நான். சரி சரி. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? என்னதுடி? அதான் தாளை கடக்க வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு போனோம்ல, அந்த மேட்ரு என்ன ஆச்சு? அதுவா? அவன் ஆல்ரெடி சோஃபாவில் தாண்டி உட்காந்துட்டு இருந்தானே. உட்காந்துட்டு இருக்கும் போதே இது போல் சொன்னான். நான் உள்ளே போனப்போ, நீங்கள் கட்டில் படுத்துக்கோங்க, நான் சோஃபாவில் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அவன் மம்மி அவனுக்கு வேறு ரூம் சாவி கொடுக்கலடி. வேறு ரூம் சாவி மட்டும் கிடச்சிருந்தேன்னா அவன் வேறு ரூமில் போய் தான் தங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரி ஓகே, நம்மளும் இதை புரிஞ்சுக்கணுமே, அதனால தான் அமைதியாக விட்டுட்டேன். அப்படியா? பரவாயில்லையே. அப்பனா உன்னால் ஈஸியாக சமாளிச்சிருக்க முடிஞ்சிருக்கோம்ல? ஆமாண்டி, எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நான் போய் அப்படியே படுத்து தூங்கினேன் பாலெல்லாம் குடிச்சிட்டு. என்ன, பால் குடிச்சியா? பால் கொடுத்து அனுப்பி விட்டாங்க. ஆமாம், இப்போ என்ன, அது ஏதோ சாஸ்திரம் சம்பிரதாயம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, அவங்க ஏதோ சொல்லிட்டு போட்டோன்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு போய் நான் குடிச்சு படுத்து தூங்கிட்டேன், அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிளாக சொல்கிறா பாரு. ஏன் மூஞ்சி சோகமாக வச்சுட்டு சொல்லட்டா இல்லாட்டி? சொல்லு சொல்லு. என்ன மச்சான், என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க? இதெல்லாம் உண்மையா? உன்கிட்ட நான் சொன்னது வரைக்கும் உண்மை. ஆனா அதுக்குள்ள என்னென்னலாம் ஒளிஞ்சிருக்கு மறைஞ்சிருக்குன்றதெல்லாம் டவுட் எல்லாம் கிளியர் பண்ணணும்னா யார்கிட்டயாவது போய் இதை பத்தி நான் கேட்கணும். இதை பத்தி கேட்கறதுக்கு யார் கான்டாக்டும் இல்லாம நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்டா இப்போ. ஏன்டா உன் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் ஒருத்தண்டு கூடமாடா உன்கிட்ட இல்ல? இல்லடா, நிஜமாவே இல்ல. பழைய ஃபோன் வந்து டெத் ஆயிடுச்சு. அந்த ஃபோன் மட்டும் இருந்துச்சுன்னா எனக்கு இப்போ இவ்வளோ கஷ்டம் இல்லை. சரி, அந்த ஃபோனை கடையில் கொடுத்து பார்ப்போமா? டேய், அதெல்லாம் நான் அப்போவே ட்ரை பண்ணிட்டேன்டா. மெமரி போர்டு போயிடுச்சு. அது போயிடுச்சுன்னா மொத்தமாக போயிடுச்சுன்னு அர்த்தம், அவ்வளோதான். அது இனி புது ஃபோனாக தான் அது மெமரி போர்டு மாற்றினா கிடைக்கும். மற்றபடி பழைய டேட்டாஸ்லாம் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. அப்போனா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வேற வழியே இல்லையா? ஏன் வழி இல்லை? அனினா ஹஸ்பண்ட் இருக்கான், அவன் கிட்ட தாண்டா கேட்கணும். எனக்கு அவன் மேலே ரொம்ப டவுட்டாக இருக்குடா. சே, எப்படி கேவலமானவனா இருக்கான் பாரு அவன். அதானே. ஆனா நம்ம முன்னாடி ஏதோ நல்ல மாதிரி நடிச்சான் பத்தியா? அனினா கழுத்துல இருந்து தாலியை கழுத்த விடாம ஒரு சீன் போட்டான் பாரு. அதை நினைச்சாதாண்டா இப்ப இவன் நல்லவன் தோணுதே எனக்கு. ஓ, தாலி கழுத்த விடாம பண்ணிட்டா அவன் நல்லவன் இல்ல? நீயே யோசிச்சு பாரு. கல்யாணம் ஆகி எத்தனை நாள் ஆகுது? இத்தனை நாள் வரைக்கும் அந்த பொண்ணை எந்த டிஸ்டர்பும் பண்ணாம தான் இருக்கானே அவன். இது அவனே வந்து உன்கிட்ட சொன்னானா என்ன? இல்ல, இத பத்தி பேசணும், கண்டிப்பா பேசணும். ஆனா நான் இதெல்லாம் கேட்டது நவமித்ரா கிட்ட. நவமித்ரா தான் இது எல்லாமே என்கிட்ட சொன்னது. அதானே கள்ள பயலே. அந்த பொண்ணு ஃபேமிலியே ஃபுல்லா உங்க வீட்டில தான் இருக்கு. அதை பத்தி நீ என்கிட்ட ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணவே இல்லை. ஏதோ கொஞ்ச நாளா சோகத்துல மூழ்கிட்டானவே எல்லாத்தையும் நீ என்கிட்ட மறைச்சிட்டு இருக்க. ஏய், கம்முன்னுறா. நான் இருக்கிற டென்ஷன்ல நீ ஒன்னு சொல்லிக்கிட்டு இருப்ப. அப்புறம் என்ன, எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? என்னது? உன்னோட லவ் மேட்ரு? என்னோட லவ் மேட்ரா? எனக்கு யாரா லவ்வர் இருக்கா? அதான் நவமித்ரா இருக்காங்களே. என்ன மச்சான், கிளாஸ்லயே இருந்தா போர் அடிக்குமேன்னு சொல்லிட்டு தான் பிரேக் டைம்ல கொஞ்சம் வெளியே வர்றதே. வெளியே வந்தா கொஞ்ச நேரம் டென்ஷன் இல்லாம ஃப்ரீயா இருக்கலாம்னு நினைச்சா நீ என்னடானா அவ்வளவு ஞாபகப்படுத்தி மைண்டே ஸ்பாயில் ஆக்கி விட்ற. எரும மாடு, கம்முனிடுறா. கழுத கணக்கிற மாதிரி இருக்கு. சரி மச்சான், சொல்லு. என்னடா சொல்லணும் உனக்கு? உங்க லவ் மேட்ரு எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்டேன். ஏன்டா டேய், நீலாம் திருந்தவே மாட்டியா? அவளெல்லாம் என் லவ்வர்னு சொல்லாத, சொல்லிட்டேன். சரி சரி, உண்மைகள் சில நேரம் கசக்கதான் செய்யும். சரி விடு மச்சான், போட்டு விடு விடு. டேய், இது ஒன்றும் உண்மை இல்ல. மங்குஸ் மண்டை டென்ஷன் பண்ணிட்டு இருக்காதடா. மங்குஸ் மண்டையா? நல்லா இருக்குடா பேரு, கரெக்டா பொருத்தமா வச்சிருக்க. டேய் எருமை, உன்னதாண்டா கலாய்ச்சிட்டு இருக்கேன், மானங்கட்டவனே. பரவாயில்ல மச்சான், நீ தானே. அடடா மச்சான், நீ அனினாவோட நினப்புல இருந்து வெளியே வந்துட்டடா மச்சான். எனக்கு அதுவே போதும். நீ என்னையும் நவமித்ராவையும் வச்சு எவ்வளோ கலாய்ச்சாலும் பரவாயில்ல, நான் ஃபர்ஸ்ட் மாரி கண்டிப்பாக கோவப்பட மாட்டேன். இதெல்லாம் வெறும் நடிப்பு மட்டும்தான். நான் கோவப்படப்பட நீ இன்னும் என்னை கலாய்ச்சிட்டே தான் இருப்பியே. நீ எவ்வளோதான் என்னை கஷ்டப்படுத்தினாலும் கலாய்ச்சாலும் உன் முகத்தில் வர அந்த சிரிப்பு போதும் எனக்கு. இவ்வளோ நாள் நீ ரொம்பவே கஷ்டப்பட்டுடுடா. ஆனால் இனிமே உன்னை நான் அப்படி இருக்க விட மாட்டேன்.
மச்சான் உன் ஆள் அங்கதான் உட்காந்துட்டு இருக்காங்க போல. எரும மாடு இது திருந்தவே திருந்தாது. ஏன் மச்சான் ஏதாச்சும் சொன்ன? இல்ல இல்ல. சரி அங்க கொஞ்சம் பாரேன். எங்க? அங்க பாரு மச்சான், உன் ஆள் உட்காந்துட்டு இருக்கு. ஏண்டா உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் நீ திருந்தவே மாட்டியாடா எரும மாடே. அவ ஒண்ணு என் ஆள் இல்ல, புரியுதா இல்லையா உனக்கு? ஆ ஆ, ஆ, புரியுது புரியுது புரியுது. சரி என் கூட கொஞ்சம் வா. எங்கடா உன் ஆளை பார்க்கவா? திருந்தாத ஜென்மமே வாய மூடுறா. ஓ உன் லவ்வரை பார்க்கவா? உனக்கு வர வேலையே இல்லை, நீ எதனா சொல்லிட்டு போ. என் கூட கொஞ்சம் வா இப்போ. ஒத்துக்கிறான் ஒத்துக்கிறான். மச்சான் வாடா. போலாம் போலாம், வா வா வா. நான் வராதனால அவ்வளோ நடந்துடுச்சா? இது மட்டும் இல்லடி, இந்த கரண் இருக்கானே, கரண் கூட இருந்து காமெடி பண்ணிட்டு இருக்காண்டி. அவன் சைலண்டா இருப்பானேடி. அப்படி தாண்டி நினைக்கவே கூடாது. அவனோட வாயை நான் அன்னைக்கு தான் பார்த்தனே, அந்த அளவு எல்லாரையும் போட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தான். பாரேன், நம்பவே முடியல. நானே இதே போல ஷாக்கா தாண்டி பார்த்துட்டு இருந்தேன், கரண் இந்த அளவு பேசுவானான்னு சொல்லிட்டு. ஓய் என்ன? என்னவா? பிரேக் டைம் தானே இது, என்னமோ காலேஜும் முடிஞ்ச மாதிரி எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்க. நான் என்னத்தை தூக்கிட்டு வந்தேன் நீ பார்த்த? என்னது இது? ஏன் பார்த்தா தெரியல? இது என் பேகு. அதை தாண்டி கேக்குறேன், என்னமோ இன்டர்வல் டைம்ல போய் பேக் எல்லாம் தூக்கிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்க. நான் என்னத்தை தூக்கிட்டு வந்தேன் உனக்கு என்னடா? வாடா போடான்னு சொல்லாதடி. நீ என்ன இப்ப டீன் போட்டு பேசினதால தான் நானும் உன்னை இப்ப டான் போட்டு பேசினதே. நீ ஒழுங்கா பேசினா நானும் உன்கிட்ட ஒழுங்கா பேசுவேன். நீ ஏதாவது டி போட்டு பேசினியோ நானும் அதே போல பேசுவேன். படி எருமை, சொல்ல சொல்ல கேக்குதான் பாரு. யாருடி எருமை? நீ தான் எருமை. எருமை 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 மாடு எருமை மாடு. கொல்லாம் இவங்க ரெண்டு பேரும். இதுங்க ரெண்டும் சூப்பர் ஜோடின்னு இதுங்களுக்கு எப்போ புரியும்? அது புரியற நேரம் இவன் கண்டிப்பா நம்மள கண்டுக்கவே மாட்டான். மச்சான் என்ன ரெண்டு பேரும் நல்லா காமெடி பண்றீங்கடா. கம்மனு கடை. அவ என்ன வாடா போடான்னு இருக்கா, நீ என்னமோ காமெடி பண்ணிட்டு இருக்கன்ற. சிரிக்காதடா, வயிற்றுச்சலா ஆகுது. உன் ஆள் தானடா மச்சான், வாடா போடான்னு சொன்னா என்ன இப்போ? ஆனா அடிக்க குறைவுதான் நீ இது போல பண்றது. அப்ப ரெண்டு குடுடா. அவளை பார்த்துட்டு வந்து உன்னை வச்சுக்கிறேன் இருடா. என்ன வச்சுக்க போறியா? அடி மானங்கிட்டவனே, அவனாடா நீ அப்பனா? ஐயாச்சி, நவமித்ரா ஒருத்தி போதாதா? அவங்க போதாதுன்னு என்கிட்டயும் ரூட் விட்டுட்டு இருக்க நீ. சட்ட புள்ள நாரி. எப்படி பேசுறான் பார். அதுக்கு ஏன்டா என்ன இப்படி திட்டுற? நீ பேசின பேச்சு கொண்ட தூக்கி போட்டு மெச்சிருக்கணும். திட்டோட முடிச்சிட்டனே நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோ. பரவாயில்ல, இருந்தாலும் இந்த அளவு திட்டிருக்க வேணாமேன்னு யோசிக்கிறேன். அதான திருந்தாத ஜென்மண்டா நீ. ஆனா அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்டா மச்சான். வேற சொல்லு வேற சொல்லு. போடா. பிரேக் டைம் முடியறதுக்குள்ள பேசி முடிச்சுட்டு போயிடலான்னு பார்த்தா இவன் ஒருத்தன். உன் ஆள்கிட்ட தானே பேச மச்சான் பேச மச்சான். போ போ போ. என்னடா மச்சான், நீ எல்லாம் பிறந்தப்பவே கள்ளிப்பால் ஊத்தி கொலை பண்ணிருக்கணும். தப்பு பண்ணிட்டாங்க உங்க அம்மா அப்பா. ஏன் மச்சான், நான் உனக்கு அவ்வளோ தொல்லை கொடுக்கறனாடா? அது பரவாயில்லடா மச்சான், என் தொல்லையை தாங்கிறத விட வேற என்ன வேலை இருக்கு உனக்கு? அதானே, நீ எல்லாம் திருந்தவே மாட்டியே. எங்க திருந்துட்டியோன்னு நினைச்சு சந்தேகப்பட்டுட்டேன். சே நெவர் நெவர் நெவர். இப்படியெல்லாம் நீ யோசிக்கவே கூடாது. போடா. மச்சான் இன்னும் அப்படியே தான் இருக்கான். அது போதும். ஐயே கூப்பிட கூப்பிட கண்டுக்கிறானா பாரு. எங்க பாத்துட்டு இருக்கான் இவன்? கருவண்டு பையலே. என்னையா கூப்பிட்ட? ஆமாண்டா, உன்னதான் கூப்பிட்டேன். எங்க பாத்துட்டு இருக்க நீ? என்னன்னு கூப்பிட்ட? கருவண்டு பையலேன்னு கூப்பிட்டேன். என்னடி சொன்ன? முட்டை கண்ணி, எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் என்ன கருவண்டுன்னு சொல்லாதேன்னு. இதெல்லாம் நல்லா தெளிவா பேசு. பாக்குற பார்வையை மட்டும் ஒழுங்கா பாத்துறாத. ஏன் பார்வையில என்னடி குறை இருக்கு? ஏன் இவ்வளவு நேரம் பாத்துட்டு இருந்தியே, தெரியல உனக்கு? என்ன பாத்துட்டு இருந்தேன்? உன் தலை. என் தலையா? பேச வந்ததை எங்கன்னா பேச விட்டுறாளா? டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கா. பொண்ணா இவெல்லாம். பாவம் மச்சான், எதுக்காக திட்டு வாங்குறானே தெரியல. ஆமா, அப்படி நம்ம எங்க பாத்துட்டு இருந்தோம்னு சொல்லி இவன் நம்மள போட்டு திட்டிட்டு இருக்கா இவ்வளவு நேரம்? யோசிச்சுட்டு இருந்தேன் மச்சானை பத்தி. கீழே பார்த்து தான் யோசிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். எங்க பார்த்தேன்? செத்தா சவனாண்டி. நான் நாங்களா பார்க்கல. நீ பார்த்தத நான் பார்த்தேன்.
பார்க்கலன்னு போய் சொல்லாத. நான் பார்க்கல. நீ பார்த்த. ஏய் நான் பார்க்கலன்னு சொல்றேன்ல. நீ பார்த்ததை நான் பார்த்தேன்னு சொல்றேன்ல. சோ முருகா. நடிக்காதடா. ஏய் நான் பார்க்கல. மறுபடியும் போய் சொல்லிக்கிட்டு இருந்த, அவ்வளவுதான் உன்னை. நீ பார்த்ததுதான் நான் நல்லாவே பார்த்தனே. பார்த்ததான். ஆனா நிறுத்து. ஆனா அவனா ஒன்னும் நீ சொல்ல வேண்டாம். நீ பார்த்தல்ல, அதை ஒத்துக்கிட்டல்ல. போ மதி. எப்பா இங்க இருந்து கிளம்பணும். கொஞ்ச நேரத்துல என்னை எப்படிப்பட்டவளா ஆக்கிட்டா. டேய் சொல்லு மச்சான். இவன் முன்னாடியா என்ன இவன் இப்படி பேசணும்? ஓட்ட போறான் என்ன இவன் இப்போ. டெஃபினெட்லி மச்சான். ச்சே நீ இப்படிப்பட்டவனா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலடா. ஏய் ஒழுங்கா மூடிட்டு போயிடு. என்ற வந்து வாங்கி கட்டிக்காத. சரி வா போலாம். போய் தொல்ல போ. டவுட்டை கிளியர் பண்ணலான்னு அடி எடுத்து வச்சேன். இதோ புட்டுக்குச்சு. ஏய் என்ன ஏண்டி அவர் மேல இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்ட? என்ன போட்டேன்? அவர் பார்த்தார் தான், ஆனா அவர் நினப்புல வேற ஏதோ ஓடிட்டு இருந்துச்சு. அது உனக்குமே தெரியும். ஆனா ஏண்டி இப்படி பண்ண? ஏய் கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, போலாம் வரியா இல்லையா? சொல்லு, அதுக்கப்புறம் போகலாம். நான் போறேன், நீ வந்தாவா வரட்டி போ. ஏய் நில்லுடி. போயிட்டா கள்ளி. ஆனா நேத்ரன் என்ன பேச வந்தாருன்னு தெரியலையே. நெக்ஸ்ட் டைம் அவர் வரும்போது கேட்கணும். இவ வேணும்னே நல்லா கலாய்ச்சி விட்ருக்கா. கிளாஸ் ரூம் போயிட்டு இருக்கு இவளுக்கு. ஓகே டைம் ஆச்சு, நம்மளும் கிளாஸ் ரூம் போகலாம். என்ன உன்னை பார்க்கும் போது சிரிப்பு வருது மச்சான். டேய் நான் அப்படியெல்லாம் பார்க்கவே இல்லை. அது எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு மட்டும் இல்ல, நவமித்ராக்கு கூட நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அவங்க சும்மா ஓட்டணுமேனு ஒன்று ஓட்டியிருப்பாங்க கண்டிப்பா. என்ன சொல்ற? என் மனசுல பட்டதா சொன்னேன்டா மச்சான். ஏதோ எனக்கு எப்படி தெரியுமா தோணுச்சு, சண்டை போடுறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் வேணும்ல, அதுக்காக ஏதோ ரீசனை உருவாக்கி சண்டை போட்ட மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நீங்க 2 பேருமே சூப்பர்ரா மச்சான். எனக்கு தோணுச்சுடா அப்பவே, இந்த ஃப்ராடு தான் ஏதோ ஃப்ராட் வேலை பாக்குதுன்னு. சரி சரி பரவாயில்ல விடு, உன் ஆள் தானே. டேய் டைம் ஆச்சு, வா கிளாஸ் ரூம் போலாம். சரிடா வா. ஏண்டி கவி, ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி இது போல நம்ம டெலிவரிக்கு போகும்போது எப்படி போவோம்? எப்படி? நீயும் நானும் ஃப்ரெண்டு போல பேசிட்டு போவோம்டி. ஆமா. ஆனா இப்போ நம்ம லவ்வர்ஸ் மாதிரி பேசிட்டு போறோம். நான் இப்பவும் ஃப்ரெண்ட்ஸா தான்ப்பா இருக்கேன். அடியை குத்தி கொலை பண்ணிட்டு வண்டி. ஏங்க நிஜமா தான் சொல்றேனே, நான் இப்பவும் உங்களுக்கு ஓகே சொல்லவே இல்லை. ஸோ உங்களை ஃப்ரெண்டா தான் பார்த்துட்டு இருக்கேனே. பைக்ல ஒன்னா போயிட்டு இருக்கும் போது நீ இதை சொல்லியிருக்கணும். அப்ப நான் ஈஸியா தண்டனை கொடுத்துருப்பேன். இப்ப என்னால கொடுக்க முடியாத நிலைமையில இருக்கேன். என்ன தண்டனைலாம் லேஸ் பட்டதா இருக்கும்னு நினைக்காத, பயங்கரமா இருக்கும். ஓ, என்னெல்லாம் தண்டனை கொடுத்தாலும் நான் ஃப்ரெண்டா தான்ப்பா பாக்குறேன். ஆமா ஆமா, ஃப்ரெண்டா பார்த்தவங்க தான் நைட்டு பைக்ல இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு வந்தாங்க போல. என் செல்லம் எவ்வளோ அழகா வைக்கப்படுறா. இப்படியே நீங்க சொல்லி காமிச்சிட்டே இருந்தீங்க, இனி நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன், சொல்லிட்டேன். ஐயோ ஏய், நான் சும்மா சொன்னேன்டி, சும்மா விளையாட்டுக்கு. என்னடி? நான் எதுவும் சொல்லலையே. சரி சரி சரி, எந்த அட்ரஸ்ன்ட்டு கரெக்டா பாத்தீங்களா? இதுக்கும் முன்னாடி நம்ம இந்த அட்ரஸ்க்கு போயிருக்கோம்டி. சரி. நீ எதுவும் பயப்படாத, கரெக்டா போயிடலாம். கவி, காலையில நீ ரெடியாக்க போறேன்னு சொல்லிட்டு போனல, அப்போ நான் கூட அம்மா கிட்டயும் அத்தை கிட்டயும் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானே. ஆமா. அப்போ அத்தை என்ன திரும்ப கலாய்ச்சாங்க? அம்மாவா? அத்தையே தான். என்ன கலாய்ச்சாங்க? தூங்கு மூஞ்சி பெண்ணுக்கு போய் வாக்கப்பட போறீங்களே மாப்பிள்ளன்னு சொன்னாங்க. எது? ஆமாண்டி, தூங்கு மூஞ்சி பெண்ணுக்கு போய் இப்படி வாக்கப்பட போறீங்களே மருமகனேன்னு சொன்னாங்க. இத அம்மா சொன்னாங்க இல்ல? ஆமாண்டி, அத்தை தான் சொன்னாங்க. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்களா? அதுக்கு என்ன பண்றது அத்தை, விதியை அனுபவிச்சுதான் ஆகணும், வெல்ல முடியுமா விதியை நம்மளால அப்படின்னு சொன்னேன். கலாய்க்கிறத கண்டுபிடிச்சிட்டாலோ? சான்ஸே இல்லை, நம்ம தான் சந்தேகமே வராம கலாய்ச்சிட்டு இருக்கோம்ல. சாரி டி செல்ல குட்டி, கொஞ்ச நேரம் மாமா கூட விளையாடிக்கிறேன். சந்தேகமே வராத மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்கேன்னு மனசுல அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க போல. கல்ல எப்படி கலாய்க்கிறாங்க பாரு. அவங்க தானே என் தூக்கத்தை கெடுத்தது. கடைசியில் என்னமோ நான் தான் ரொம்ப நேரம் காலையில் படுத்து தூங்கிட்டு இருந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க.
நான் தூங்கணும் தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக என்ன இப்படியா கலாய்ப்பீங்க நீங்கள்? இதுக்கான பதிலை டெலிவரி முடிச்சுட்டு போயிட்டு உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஹாய் மக்களே. என் அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம். யாராவது வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. தென் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம். Love you all.